ரமலான் மந்தோட ஒரு ஸ்பெஷல் டே விலாக் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். Hey all, assalamu alaikum, welcome back to Madurai Ponnu channel. Hope you all are good. So ரம்லானோட எண்டுக்கு ஆல்மோஸ்ட் வந்துட்டு இருக்கோம். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்குமே நோம்பு நல்லபடியாக போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த vlogல ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான இது. நான் சொல்கிற மெத்தடில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. மாமியார் வீட்டிலேருந்து வர பேக்கிங் எல்லாமே செம்ம பக்காவாக இருக்குங்க. நல்ல பேக்கிங்காக இருக்கும். நம்மளால் ஓப்பன் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அந்த அளவுக்கு இருக்கும். நான் இந்த பர்கர் வச்சு தான் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறேன். அதில் ஒரு 2 கப் அளவு எடுத்து ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிட்டேன். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக இருந்தது அப்படின்னா ஊற வைக்க தேவையில்லை. அப்புறம் அதே கப்பில் ஒரு 6 கப் அளவுக்கு மெஷர்மெண்ட்டுக்கு தண்ணி ஊற்றி லைட்டாக சால்ட் போட்டு அதை வேக வைக்கிறதுக்காக வச்சுட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மில்க் ஷேக் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் நம்ம இஃப்தார் டைமில் குடிக்கிறதுக்கு நல்லா ட்ரிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திக் கன்சிஸ்டன்சி வேணான்னு சொல்லிட்டு 2 ஸ்கூப் மட்டும் ஐஸ்கிரீம் போட்டு 1 கப் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக கண்டென்ஸ்டு மில்க்கும் ஆட் பண்ணி லைட்டாக சுகர் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மில்க் நான் நல்லா தண்ணி மில்க் மாதிரி தான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப திக்கான மில்க் எடுத்துக்கல. அதனால எனக்கு அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருந்ததுன்னா நம்ம குடிச்சிக்கிற மாதிரியான அந்த கன்சிஸ்டன்சி, அது ட்ரிங்க் கன்சிஸ்டன்சியில் தான் இருந்தது. நம்ம ஷேக்ஸ்லாம் ரொம்ப திக்காக இருக்குல்ல, அது மாதிரி இல்லாமல். அது மேலே ஒரே 1 ஸ்கூப் ஐஸ்கிரீம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ் பவுடர் போட்டு அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. மீன்வைல் பார்த்தீங்கன்னா அந்த வேக வச்ச பர்கர் ரெசிபியும் ரெடி ஆயிடுச்சு. அது ஜஸ்ட் வேக வச்சு எடுத்துக்கணும், ஒரு 5-6 விசிலுக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் மெத்தட் ரொம்பவே சிம்பிளுங்க. நல்லா தாராளமாக நெய் போட்டுக்கோங்க. அதில் ஒரு பட்டை, ஒரு 3 ஏலக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சமாக நட்ஸ், எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக நம்ம அந்த ட்ரை ஃப்ரூட் சேர்த்து அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம அந்த வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்ல, அது வேற ஒன்றும் இல்லைங்க. அது உடைச்ச கோதுமை தான். அது ஆல்மோஸ்ட் பார்த்தாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் யூஸ் பண்ணுறது ரொம்ப குட்டி குட்டியாக இருக்காது, ஒரு மீடியம் சைஸ்க்கு இருக்கும். அதில் நல்லா தாராளமாக மில்க் ஊற்றிட்டு, கண்டென்ஸ்டு மில்க்கு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துட்டு ஃபைனலாக அந்த நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க கீ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. 27th டே அப்படின்றதுனால நான் அந்த ஸ்வீட் ரெசிபியில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், நோம்பு கஞ்சியை ஸ்கிப் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இது ப்ரௌனிங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருந்தேன். பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கிறதுனால வீடியோ எடுக்கலை. அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்த்ததுக்கப்புறம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவுட்புட் செம்ம பக்காவாக வந்ததுங்க. நல்ல சூப்பர் சாஃப்டாக அந்த சாக்லேட்டில் மெல்ட் ஆகி செம்மையாக இருந்துச்சு. பட் ப்ரௌனி செஞ்சப்போ அந்த சாஃப்ட் இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹார்ட் கொடுக்கும்ல, அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. ஸோ ஆனால் ப்ரௌனி எப்படி இருக்குமோ ஆக்சுவலி அந்த டேஸ்ட்டில் அந்த கன்சிஸ்டன்சியில் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நானே ஒரு வீடியோ பார்த்து தான் அது ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். நான் ஒரு ஈஸி மெத்தடில் ட்ரை பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக அந்த ட்ரிக் நான் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் அதை நான் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் 27th டே அப்போ நம்ம, அதாவது 26th டே நம்ம புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டு பள்ளிக்கு போயிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வருவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பசங்களுக்கு மட்டும்தான் நான் அந்த மாதிரிலாம் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். நான் பெருசாக எப்போவுமே அதை ப்ரிஃபர் பண்ணி போட மாட்டேன். அது ரொம்ப நாள் ஆச்சு, சின்ன வயசில் போட்டதுங்க. எங்கள் ஊரில் 27ஆம் கிழமை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அப்போ ஃபுல்லாக அந்த நம்ம ஸ்ட்ரீட்டே ரொம்ப சூப்பராக பயங்கரமாக கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிருக்கும். இங்கே இப்போ ப்ளே ஏரியான்னு ஒரு செட்டப் இருக்கே, அந்த செட்டப்லாம் அங்கே ரொம்ப சூப்பராக ஃபுல்லாக அந்த ரோட் சைட்லேயே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. நல்ல நல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். மதுரையில் இருந்த வரைக்கும் ஒரு சின்ன வயசில் அந்த மீடியம் ஏஜில் இருந்த வரைக்கும் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் காசுலாம் வாங்கிட்டு போயிட்டு நல்லா பரோட்டா சால்னான்னு வாங்கி செம்ம சூப்பராக என்ஜாய் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து போய் டேரெக்டாக ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிடுவோம். அது ஒரு செம்ம மூமெண்ட்டுங்க. சரி, ஓகே, நம்ம கரண்ட் லைஃப்க்கு வருவோம். இந்த விலாகில் நான் மச்சான் வீட்டுக்கு விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ 1 டே அது ஒரு ஸ்பெஷலான டேவாக அது மாறிச்சு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் ஜஸ்ட் ஒரு விசிட் பார்க்கலான்னு தான் போயிருந்தோம். அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு பிளான் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு ஷஹருக்கு பார்த்தீங்கன்னா மந்தி ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, வாங்கியிருந்தாங்க. மந்தி மத்பி ரெண்டுமே வாங்கியிருந்தாங்க. நாங்கள் அங்கே எப்போவுமே வாங்குற இடத்துல டேஸ்ட் சூப்பராக இருக்கும். பட் ரைஸ் மட்டும் கொஞ்சம் வரையா இருந்த மாதிரி இருந்துச்சு. அன்னைக்கு ஒரு செம்ம கலாட்டா. இஃப்தார் டைம், ஷஹர் டைம்லாம் ஃபேமிலியாக ஜாயின் பண்ணும்போது அது செம்ம மூமெண்ட் தாங்க. நாங்களுமே அதை என்ஜாய் பண்ணியிருந்தோம். அதை நீங்களும் கொஞ்சம் கேளுங்களேன். மச்சான் எப்போவுமே எப்படின்னா நம்ம எப்படி பிளான் பண்ணோமோ அந்த மாதிரி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அவங்கவுங்களுக்கு வாங்கின ஐட்டம் அவங்கவுங்க காலி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் வரையா இருந்ததுனால கொஞ்சம் ரைஸ் மட்டும் கொஞ்சம் பெண்டிங் ஆன மாதிரி இருந்துச்சு. அதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் அந்த கலாட்டா. சூப்லேருந்து சாலட்லேருந்து எல்லாமே செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. சரி, நம்ம நெக்ஸ்ட் டே இஃப்தாருக்கு ப்ரிப்பரேஷனுக்கு அது ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
என்னோட கோசிஸ்டர் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக ஒரு 1 hourல வந்து சூப்பராக அது ஃபுல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது என்னென்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, என்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணாங்க, அவங்க ஸ்டைலில் எப்படி இஃப்தார் ப்ரிப்பரேஷன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு அகர் இருக்குல்ல, அதை வந்து கொஞ்சமாக எடுத்து வேக வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு நல்லா அலசி எடுத்து அதையுமே கொஞ்சம் ஊற வச்சுக்கிட்டாங்க. இதெல்லாமே ஒரு 1 to 1.5 hours ஃபினிஷே ஆயிடுச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப் ரைஸ்க்கு வந்து 1/4 cup அளவுக்கு கடலப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு அதை நல்லா அலசி எடுத்து ஊற வச்சுக்கிட்டாங்க. இதில் பாசிப்பருப்பு ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் வந்து ஒரு 3 tablespoon அளவுக்கு பால் பவுடர் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அகர் செய்கிறதுக்கு ஒரு 3 to 4 tablespoon அளவுக்கு சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த கரைச்சி வச்சிருக்க அந்த பால் பவுடர் மிக்ஸையும் அதில் நல்லா ஆட் பண்ணி ஃபுல்லாக கலந்து விட்டுக்கிட்டாச்சு. அது நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ரூஹ் அஃப்ஸா வந்து ஒரு டேபிள் அளவுக்கு எடுத்து அதையுமே அந்த அகர் மிக்ஸில் வந்து நல்லா ஒரு இது போட்டு கலந்து எடுத்துக்கிட்டாங்க. அது நல்லா பிங்க் ஷேடும் கொடுத்துச்சு, அந்த ஃப்ளேவரும் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் அதை ஆற வைக்கிறதுக்காக ஒரு 2 ட்ரேல வந்து அது ஹார்ட் ஷேப் ரவுண்ட் ஷேப் 2 ட்ரேல வந்து அதை ஆற வைக்கிறதுக்காக அதை ஊற்றி வச்சுட்டு அது மேலே வந்து ஒயிட் அண்ட் ப்ரௌன் மிக்ஸ் ஆன மாதிரி சாக்லேட் இருந்ததுன்னா வீட்டில் அதை ஜஸ்ட்டு க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. நல்லா அதை வந்து துருவி விட்ட மாதிரி அதை வந்து மேலே போட்டுக்கிட்டாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளாக பண்ண மாதிரி தான் இருந்தது பார்க்க, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருந்தது. நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறையாலாம் பண்ணுறோம், அதை விடமே இது நல்லா தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்நாக்ஸ் வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கஞ்சிக்கு வந்து ஆனியன் அதுக்கப்புறம் கேரட் ரெண்டையுமே வந்து இந்த மாதிரி துருவுன மாதிரி கிரைண்ட் பண்ண மாதிரி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்க சொன்னாங்களா. அப்புறம் 2 பச்சை மிளகா எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பொட்டேட்டோ, அதில் கொஞ்சமாக கேரட் போட்டு வேக வைக்க சொல்லியிருந்தாங்க. அதையும் வேக வச்சு எடுத்து அதுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கடலவடைக்காக ஊற வச்சுருந்தோம்ல அதையும் வந்து அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதை முடிச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தாளிப்புக்கு பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் ஸ்பைசஸ் எப்பவும் போல் ஆட் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் அண்ட் கேரட் போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவங்க வந்து நோம்பு கஞ்சி கொடிக்காப்பாளையம் ஸ்டைலில் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடல, வெறும் பூண்டு மட்டும் நிறையா சாப் பண்ணி போட்டிருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு சின்ன ஸ்டெப் இருக்குது, அதையுமே நான் அந்த வீடியோவில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருந்தோம்ல, அதுலேயும் ஆனியன் மல்லியெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடலவடைக்கும் ஆனியன் மல்லியெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. சீஸ் பால் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொசரெல்லா சீஸும் எடுத்து வச்சுருந்தாங்க. சீஸ் பாலுக்கு வந்துட்டு அந்த பொட்டேட்டோவை ரொம்ப தின்னாக வந்து தட்டாமல் கொஞ்சம் திக்காக தட்டி அதில் வந்து நடுவில் வந்து மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணி நல்லா அதை வந்து பேக் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ தான் வந்து வெளியில் டக்குன்னு அந்த வேக வச்சுட்டு இருக்கும்போது பொரிச்சு எடுக்கும் போது சடனாக வந்து வெளியிலலாம் லீக் ஆகும், ரொம்ப தின் லேயராக இருந்துச்சுன்னா. அதுக்கப்புறம் நான்லாம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் அல்லது வந்து மைதா மாவில் தான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டு எடுப்பேன். இவங்க அதுவுமே வந்து வேறு ஸ்டைலில் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து வாழைக்காய் பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைக்காய்லாம் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த பீலர் தான் யூஸ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே, ஈஸியாக பண்ண மாதிரி இருந்துச்சு. இதையுமே ஒரு பக்கம் ஃபுல்லாக பிளான் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்போவுமே பஜ்ஜி மிக்ஸ் செய்வோம்ல, அதில் வந்து முட்டை ஆட் பண்ணுறாங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், நல்லா புஃப்னு வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்போவும் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுட்டு அதில் வந்து ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கிட்டாங்க. அதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த பஜ்ஜி கன்சிஸ்டன்சிக்கு அந்த பேட்டர் ரெடி பண்ணியாச்சு. பசங்க வந்து எப்போவுமே ஒரு கம்யூனிகேஷனில் இருந்துகிட்டே இருப்பாங்க, நம்ம என்ன குக் பண்ணாலும். அந்த மாதிரி இப்போயும் ஒரு கம்யூனிகேஷனுக்கு வந்துருக்கிறாரு என் சார். இந்த மாதிரி யாருக்கு செஞ்சு கொடுப்ப? நீனே தின்னு. யாருக்கு செஞ்சு கொடுப்பா? நீயே தின்னுங்கிற செஞ்சு கொடுப்பீங்களா? அம்மா வேணும். சரி, அம்மாக்கு என்ன செஞ்சு கொடுப்ப? தோசை. தங்கச்சிக்கு, பாப்பாக்கு, குட்டி பாப்பாக்கு பால் காய்ச்சி கொடுப்பேன். பால் காய்ச்சி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஷேப் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுலில் முட்டை அடித்து வச்சுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மைதாவும் அடித்து வச்சுக்கிட்டாச்சு. கொஞ்சமாக பிரெட் கிரம்ஸ் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு கோட்டிங் வந்து முட்டையில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மைதாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக வந்து பிரெட் கிரம்ஸில் போட்டு எடுத்து ஃப்ரீசரில் ஒரு 10 minutes மட்டும் வச்சா கூட போதும். அந்த மாதிரி அதை வந்து வச்சு எடுத்துக்கிட்டாச்சு.
சமையல் பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி வச்சது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. கரெக்டான அளவுக்கு தான் வந்து வாட்டர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது கரெக்டான அளவு மீன்ஸ் கொஞ்சம் மசிஞ்சு வர மாதிரி மட்டும், ஃபுல்லாக நிறையா இல்லாமல். அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் பால் ஊற்றுவோம் இல்லையா, நான்லாம் யூஸ்வலாக தேங்காய் பால் ஊற்றுவேன். பட் அவங்க வந்து துருவின தேங்காய் மேலே போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டாங்க. அது ஒரு மாதிரி வாசமாக நல்லா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க கொடியக்காப்பாளையம் ஸ்டைலில் வந்து அந்த நோம்பு கஞ்சி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக இஃப்தார் டைமே நெருங்கிடுச்சு. ஆல்மோஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் இருந்தது. 2 பக்கமும் ஃபுல்லாக ஸ்டவ்வில் வச்சு ஒன்று ஒன்றா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, இந்த பக்கம் சூப்பராக அந்த அகரகர் ஜல்லியும் ரெடியாக இருந்துச்சு. அதையுமே கட் பண்ணி சப்ஜா சீட்ஸ்லாம் போட்டு நல்லா ஒரு லெமன் ஜூஸும் ரெடி பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு இஃப்தார் வந்து அப்படிதாங்க எங்களுக்கு ரொம்ப பரபரப்பாக போயிருந்தது. இஃப்தாரில் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஸ்பெஷலாக அப்படின்றத விட நம்ம வந்து நிறையா பேரோட ஃபேமிலியாக உட்காந்து இஃப்தார் அது ஷேர் பண்ணி சாப்பிட்றது, அது ஒரு மாதிரி நல்ல ஒரு சூப்பரான மொமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அன்னைக்கு ஒரு நாள் எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு டேவாக ஸ்பெண்ட் ஆனிச்சு. நீங்களும் வந்து சீக்கிரமாக இஃப்தார் ப்ரிப்பேர் பண்ணோன்னா இந்த மெத்தடில் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.